அப்போ சாதாரணமா ஒரு மனுஷன் ஹேண்ட் ஓவர் பண்ற பைபிள்லயே அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் சின்னதோ பெருசோ அதுல உத்தமமா உண்மையா இருந்தா அதை வச்சு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, நான் இன்னைக்கு தைரியத்தை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமா, பிரீச் வித் அ போல்ட் அப்படின்னு தான் நான் பேச போறேன். எடுத்து வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் எடுங்க. 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். நான் இந்த 2 காரியத்தை குறித்து பேச போறேன். கவனிங்க பாப்போம். தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்பெல்லாம் சர்ச்சில் வந்து கை தட்டுறதுக்கு ஒரு தில்லு வேணும். ஐயோ, நீங்களாவது ஆமா நல்ல சொல்லுங்கப்பா. இப்பெல்லாம் சர்ச்சில கை சத்த வர மாதிரி கை தட்டினாலும் திரும்பி பார்க்கறான் பேய் மாதிரியே. ஆமா, இப்பெல்லாம் சர்ச்சில கை தட்டுறதுக்கு ஒரு தில்லு வேணும். நல்ல ஆமேன்னு சொன்னீங்க. ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலுயா கேட்காமையே அல்லேலுயா சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். ஆமே, நேர்முட்டி போட்டு ஜெபம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலுயா. சத்தமா சபையில அந்நிய பாஷை பேசுறதுக்கு இப்பெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நேர்முட்டி போட்டு கண்ணீரோடு அழுவதற்கு ஒரு தைரியம் வேணும். ஆமா, இன்னைக்கு சபையில தைரியம் இல்லாம போயிடுச்சு. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது பாத்தீங்களா, நமக்குன்னு ஒரு மேன்மை இருந்தது பாத்தீங்களா, நமக்குன்னு ஒரு மகிமை இருந்தது பாத்தீங்களா, அந்த தைரியம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறவன் என்ன பாப்பான், பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுவான், பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுவான். பிரசங்கம் பாவத்தை பாவம்னு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும். தைரியன்றத தில்லுன்னு சொன்னாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தில்லு வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு தில்லு இல்லாதனாலதான் நம்மளும் தில்லு இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல இப்படிதான். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி சொல்றான், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்க. ஆமா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். ஏதோ இந்த தைரியத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஐயா, கஞ்சா அடிச்சிட்டு நடு ரோட்ல பொண்ணு கெடுக்கிறவனுக்கு தைரியம் இருக்கையா? குடிக்கிறவனுக்கு தைரியம் இருக்கையா? விபச்சாரம் பண்றவனுக்கு தைரியம் இருக்கையா? தப்பு பண்றவன் துணிஞ்சு தப்பு பண்றாயா? ஆனா சத்தியத்தை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு தைரியம் இல்ல. ஆராதிப்பதற்கு இன்னைக்கு தைரியம் கிடையாது. மேக்கப் பண்ணிட்டு வரோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சில் உட்கார்ந்து நம்ம பண்ற 1/2 மணி நேரம் பிரசங்கத்துல அவன் என்ன மாறுவான்? சத்தியமா மாற மாட்டான். அப்ப அவனுக்குள்ள ஒண்ணு வேணும். அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தாதான் சரித்திரம் தலைக்கீழாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்றைய நாட்களில கிறிஸ்துவம் எங்கேயோ ஒரு போக்குக்கு போயிட்டே இருக்கு. நீங்க அப்படியே இன்னைக்கு உலகமெங்கிலும் நடக்கிற காரியத்தை சொல்லி முடிச்சிட்டு இன்னைக்கு நான் வரேன். அமெரிக்கா தேசம் எந்த அளவுக்கு ப்ராஸ்பரிட்டி போச்சோ, ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்டியூஷனா மாறி பாருங்க, ஹோமோசெக்ஸா மாறி, லெஸ்பியனா மாறி, எல்லாம் மாறி இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறார். சில நேரத்துல ஆண்டவர் பாத்தீங்களா, நம்ம எதுல நாட்டமா இருக்கிறோமோ அதுல நம்மளை விட்டுடுவார். போயிட்டு முட்டி மோதிட்டு கடைசியை பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு திரும்பி வர வைப்பார். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அமெரிக்கா தேசம் பாருங்க இன்னைக்கு பயங்கரமா மாறிச்சு. ஒரே ஒரு பாஸ்டர் மட்டுமே பீச் ஓரத்துல 34 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிறாராம். பீச் சைடு மட்டுமே. சர்ச்சு கிடையாது, சொந்த இடம் கிடையாது. அவரு மனைவி பிள்ளைங்க 2-3 பேர் அவருடைய ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சில பேர் ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க, சில பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க, சில பேர் அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா ஒருபோதும் அவருடைய கூட்டத்தை நிறுத்தினதே கிடையாது. போன 2025வது வருஷத்துல பாருங்க 16,000 சில்லறை நினைக்கிறேன், 13,000 சில்லறை அத்தனை பேருக்கு ஒரே ஒரு நாள்ல ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சா. ஆமா, சில நேரத்துல நம்ம தைரியத்தை மட்டும் நம்ம விடாம இருந்தா ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற நேரத்துல கர்த்தர் செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 13,000 தெரியல, 3,000 தெரியல, ஆனா 1000 ஒரு 2,000க்கு மேல
ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் தான் கண்ணீரோடு சாட்சி சொல்றார். நான் இத்தனை 34 வருஷம் பிரசங்கம் பண்ணேன். இந்த ஒவ்வொரு மணலும் என் கண்ணீருக்கு சாட்சி. நான் நடக்க தெரியும், நான் பட்ட அவமானம் தெரியும். ஆனா நான் வடித்த கண்ணீர் எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் எனக்கு பிரதிபலனா காரியத்தை மாற்ற ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அமெரிக்கா தேசத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரிவைவல். எல்லா யூனிவர்சிட்டியிலும் ஒரு பெரிய ரிவைவல், எல்லா திருச்சபைகளிலும் ஒரு பெரிய ரிவைவல். நான் பாருங்க, எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சார். ட்ரம்ப் கூட பாருங்க நமக்காகத்தான் நிக்கிறார். ஆமா, நான் பின்னாடி வர. அடுத்தது ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளிலும் பாருங்க, நம்ம எல்லாம் சொல்றோம் அவன் எல்லாம் மாறிட்டான். ஐரோப்பிய நாடுகளிலே கிறிஸ்தவத்தை எல்லாம் புறக்கணிச்சான், நாத்திகனா மாற ஆரம்பிச்சான், பைபிளே வேண்டாம் சொல்ல ஆரம்பித்தான். ஆனா இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு 87% பிரிண்ட் ஆகிற அத்தனை பைபிளும் ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை ஆகுது. அதுவும் பியூட்டி என்ன தெரியுமா? 99% வாலிபர்கள் தான் பைபிளை வாங்க ஆரம்பிக்கிறான். ஆமா, எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துல தேடி வர ஆரம்பிச்சிட்டான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப தைரியமா எந்த காரியமானாலும் தேவன் நம்முடைய இருதயத்துல போட்ட தரிசனத்தை, திட்டத்தை, நோக்கத்தை, அழைப்ப, நம்ம மேல வச்ச அபிஷேகத்தை, நமக்கு கொடுத்த கிருபாவரங்களை தைரியமா பற்றி கொண்டு நாம பிரயாணப்பட ஆரம்பித்தா கர்த்தர் நம்மை கொண்டு நடப்பிக்க வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக நடப்பிப்பார். ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற நேரத்துல கர்த்தர் செய்யாம இருக்கலாம், ஆனா அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும், கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார், தடைகளை நீக்கி போடுவார். எதிர்பாராத இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தினுடைய வாசல்களை கர்த்தரே திறந்து கொண்டு வருவார். கர்த்தரே காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்தியாவில் பாருங்க, நம்ம மட்டும் தான் எல்லாத்துக்காக போராடணும். இவங்க ரொம்ப நல்லவங்க. சில நேரத்தில் மூளை இல்லாத பயல்க பண்றதுல நமக்கு தான் சாதகமா மாறுது. ஆமென். ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு நியூஸை கேட்டு வந்தேன். பாருங்க, இன்னைக்கு உலகம் எங்கில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு நமக்கு விரோதமா இல்ல, ஆமா, இந்த மதவாதத்துக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க நல்ல வேலை சர்ச்சை உடைக்காம கிறிஸ்துமஸ் தாத்தா ஓடிச்சாங்க. ஆமா, அது நமக்கு நல்லதா மாறி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அமெரிக்காவில் பெனிசுலா இந்த 3 இடத்துல தான் குஜராத்திங்க, மார்வாடிங்க ஏகப்பட்ட கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க. 6 மாசம் தான் டைமா, மொத்தத்தையும் வழிக்கு போறாங்களா. ஆமா, இந்தியா தேசத்திலிருந்து உலகத்தையே தீட்டுப்படுத்தினா. ஆமா, நம்ம முட்டி போட்ட முட்டி என்ன சும்மாவா? ஐயோ, நல்லா இல்லையா சொன்னீங்கப்ப. ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். இப்படிதான் சத்தியமா தூங்கிடுவீங்க. ஆமா, தூங்கிடுவோம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்பா, நம்ம பண்ண ஜெபம் பாருங்க, கர்த்தர் காரியத்தை மாத்திட்டார். ஆமா, சிலரை கிளப்பி விட்டு நமக்காகவே கம்பு கடப்பார் எடுக்க வைக்கிறார் பாரு. ஆமா, நம்ம ஜெபம் வீணா போகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த மீடியா எல்லாம் பேச முடியாத அத்தனை மீடியாவும் பேசுறான். உலகத்திலேயே டாப் மோஸ்ட் பத்திரிக்கை அமெரிக்கா தேசத்துல இருக்கிற டைம்ஸ் தான். அந்த டைம்ஸ் தான் 3 பக்கம் கட்டுரை எழுதிக்கிறானா இவங்களுக்கு விரோதமா. இவங்க ஆதி அந்த மொத்தத்தை வேரோடு புடுங்கிட்டு இருக்கிறான். வேலியில போற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட கதையா விட்டான். சில்லற பசங்க எங்க மோதிரன்னு தெரியாம மோதிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ, கையை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எல்லாமே அப்படியே தலைக்கீழா மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் பண்ண. அதான் இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய தேசத்தில் ஆரம்பிச்சுட்டார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போறார். ஆமென். பார்வோனுடைய இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட ஆரம்பித்ததோ அந்த அளவுக்கு தேவ திட்டத்தினுடைய முடிவு சமீபமாயிருக்குன்னு அர்த்தம். பார்வோன் எந்த அளவுக்கு கடினமா மாறினானோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். எவெல்லாம் சபையை கொள்ளையிட்டானோ தேசத்தை கர்த்தர் கொள்ளையிட கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபத்தையோ நம்முடைய விசுவாசத்தையோ நம்முடைய அறிக்கையோ ஒருபோதும் தளர விடக்கூடாது. கொடுத்தா என்ன, கொடுக்காம போனால் என்ன. ஆமென். எபிரேயர் எழுதின ஆக்கியோன் 11வது அதிகாரத்துல 3 குரூப் எழுதியிருப்பா. சிலர் தூரத்திலேயே பார்த்து அணைத்து கொண்டு போயிட்டான், எதையுமே பெறல. ஆனா அவெல்லாம் விசுவாசத்தின் தகப்பனா மாறிட்டான். அவர்கள் தூரத்திலே பார்த்து அணைத்து கொண்டு போய்விட்டார்கள். அவ்வளவுதான். வாக்குத்தத்தை நிறைவேறல, கொடுத்த காரியம் கைக்கூடி வரல. அவங்க சும்மா ஆண்டவர் கொசுறு கொடுத்த மாதிரி தான் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை பெருசு. ஒரு கூட்டம் அணைச்சு கொண்டு போயிடுச்சா, இன்னொரு கூட்டம் வாக்குத்தத்தத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சது. பாருங்க, சிங்கங்களின் வாய்களை கட்டினாங்க, பெரிய பெரிய காரியத்தை செஞ்சாங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. ஒரு கூட்டம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து தேவ ராஜ்யத்தை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினது. இன்னொரு கூட்டம் பாருங்க, கிறிஸ்துவுக்காக தான் உயிரை பணையம் வச்சுட்டு போச்சு. 3 நான் பேசுறது புரிஞ்சுதா? 3 கூட்டம். ஒண்ணு தூரத்திலேயே பார்த்து, நம்ம முற்பிதாக்கள்லாம் பாருங்க, தகப்பன்மார்கள்லாம் பாருங்க, நடந்து 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 நடந்து
அதே குடிசை, அதே கொஞ்சம் தான், அதே இதுதான். ஆனா போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், விதைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ ஏதோ நாம கொஞ்சம் அறுக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே கிறிஸ்துவுக்காக தான் உயிரையும் பணையம் வைக்கக்கூடிய கூட்டத்தையும் கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து தைரியம் வேணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் இந்த 3 காரியத்தை பேச போறேன். கவனிங்க பாப்போம். அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பவுலும் பர்னபாசும் பிரசங்கம் பண்ணினார்களாம். விசுவாசிக்கத்தக்கதாக. எதிர ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் விசுவாசிக்கத்தக்கதாக. யார் அவன்? 1 யூதர்கள், 2 கிரேக்கர்கள். யூதர்கள் மதவெறி பிடிச்சவன். இப்ப இருக்கிற RSS காரனை கூட மாத்திடலாம், ஆனா யாரை மாத்த முடியாது? யூதர்களை மாத்த முடியாது. மதவெறி பிடிச்ச பித்தன்கள், கலவரம் மன்றத்துல 1ஆம் நம்பர் கிரிமினல்ஸ் யூதர்கள். மதவெறி நியாயப்பிரமாணத்துக்காகத்தான் இருக்க ஆரம்பிப்பான். ஆனா பவுல் பிரசங்கம் பண்ண யூதரிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அடுத்தது கிரேக்கர், தத்துவத்தையே பெருசா பேசுவான். இப்ப இந்த மைக் எப்படி வந்ததுன்னா, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கனெக்ஷன் கொடுத்தா ஒர்க் பண்ணுது நம்ம நம்புவோம். அவன் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுவான். இதுதான். இப்போ பானை எப்படி வந்தது? மண்ணில் வந்ததுன்னா அவள் தான் பானை மண்ணில் வந்தது. அவன் மண்ணுல இருந்து எப்படி பானை வரும்னு கேட்பான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டா அவன் தத்துவம் ஞானி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, இப்ப கவனிங்க. அப்பேற்பட்ட சாக்ரட்டிஸ் கிட்ட இருந்து வந்தவன். அந்த கிரேக்கர்கள் மொத்த பேர் ரட்சிக்கப்பட்டான். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, திரும்ப வாசிங்க பாப்போம். முதல் வசனம். எவ்வளவு பேரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, பாருங்க. போனது ஜெபாலயம், பிரசங்கம் பண்ணது அவனது. சிங்க கெபிக்குள்ளேயே போய் சிங்கத்தை கொண்டு போட்டு வெளியே வந்தாம்ப. ஆமே, அவர்களுடைய ஜெபாலயத்துல போய் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணாங்க. இந்த புது வருஷத்துல நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறட்டும், நம்முடைய பேச்சு மாறட்டும், நம்முடைய நடக்க மாறட்டும். தேவ பிரசன்னம் இல்லாமல் எதை செஞ்சாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படா. அபிஷேகம் இல்லாம எதை செஞ்சாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படா. சுய ஞானத்துல, சுய புத்தியில, சுய அறிவில, சுய திறமையில, எனக்கு இருக்கிற வேத ஞானத்துல ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அந்த நேரத்துல எக்ஸைட்டா இருக்கும். அப்படியே கை தட்டுவான், பாட்டு பாடுவான், ஆமென் சொல்லுவான், அல்லேலூயா சொல்லுவான், அவ்வளவுதான். ஆனா தொடச்சி போட்டுட்டு எந்திரிச்சு போறோன்னே ஒண்ணும் இல்லாம மாறிடும். மனித அறிவு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படா. அபிஷேகம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பவுலும் பர்னபாவும் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் பெரிய ரட்சிப்பு வந்ததா, அடுத்த பக்கம் யூதர்கள் ஒரு கூட்டை எழுப்பி ஆப்போசிட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். 3வது வசனம் சொல்லுது, பவுலுடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண ஆரம்பித்தார். முதல் ஸ்டெப், நாம தைரியமா எந்திரிச்சிட்டா பிரசங்கம் பண்ணுவதற்கு வேண்டிய தைரியத்தை கர்த்தரே தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, 2வது, நம்ம பிரசங்கம் பவர்ஃபுல்லா இருந்தா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட, ஒரு கூட்டம் எதிர்ப்பு வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அத்தனை எதிர்ப்பு வருகிற நாட்களில தேவனுடைய கிருபையும் அபிஷேகமும் நாளுக்கு நாள் நமக்கு பெருகுமே தவிர ஒருபோது நம்மை கூனி குறுகி போக விடா. அவர்களுடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண ஆரம்பித்தாராம். ஆமென். ஆமா, பவுலுடைய இருதயத்துல பற்றி எறிந்த அந்த சுவிசேஷ தீ, ஆத்மா பாரம், தேவன் கொடுத்த தரிசனத்தினுடைய வல்லமை, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அப்படியே நாளுக்கு நாள் பற்றேறிய அதை யாராலும் அணைக்க முடியல. இவன் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த தீ பந்தம் எரிய ஆரம்பிச்சது. நமக்கு அதுதான், நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை எழுப்பணும். இதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றான், மூப்பரானவர்கள் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அசதியாயிராத, அனல் மூட்டி எழுப்பிவிடு. வரம் வந்துடுச்சு, ஆர்டினேஷன் வாங்கிட்டேன், ரெவரண்டா மாறிட்டேன், பிஷப்பா மாறிட்டேன், சர்ச்சை கட்டிட்டேன், உட்காராத. இதெல்லாம் ரா மெட்டீரியல். இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட சர்ச்சை ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால சாதிச்சிரவன் நினைக்காத, ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை அனல் முட்டி எழுப்பிவிடு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை, கிருபைய, வரங்களை, தேவன் கொடுத்த தாளந்த தரிசனத்தை கர்த்தர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை போட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினினால அனல் முட்டி எரிய விடும் போதுதான் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், எதுகை மோனையோட பேசணும், 4 பேர் கை தட்டினா, 4 பேர் சிரிச்சா, இது பொழைப்புக்காக. இதுல எந்த காரியமும் நடக்காது. நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை never quench your spirit. நம்ம அபிஷேகத்தை ஒருபோதும் அணைச்சி போடக்கூடாது. ஆமென். எவன் கேட்டானா கேட்காம போனான்னு
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் அனுப்பின வசனம் வெறுமனே திரும்ப வரா, அது அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற போதுமானதாக காணப்படும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சண்டே சர்வீஸ்ல நம்முடைய பிரசங்கம் மாறட்டுமே, நம்முடைய ஆராதனை ஸ்டைல் மாறட்டுமே, நம்முடைய ஜெபம் மாறட்டுமே, நம்ம ஜெபத்துல ஒரு மகிமை வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு போக ஆரம்பிக்குமா. ஏன் சிலர் ஆராதனை நடத்தும் போது அப்படியே அந்த ஹோல் காங்கிரிகேஷனும் ஏன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது. அவருக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவருடைய ஜீவ நதி அப்படியே அந்த காங்கிரிகேஷன் அப்படியே 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 ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு பாரு. சில பிரசங்கம் பண்ணும்போது ஏன் ஒருத்தனை இருந்து சங்கிங்க போக மாட்டான், உள்ள இருந்து பாயக்கூடிய ஜீவ நதியினுடைய தாக்கம். ஆமே, ஏதோ அந்த வத்தலும் சொத்தலுமாலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சாவணும்னு வந்தாச்சு, தூக்கயிறு இருந்தான்னு பாழான கிணறா இருந்தான்னு இருக்கிற எல்லா ஊழியக்காரும் முதல் பொருத்தனை பண்ணது செத்தாலும் சாவன் தான் வந்தோம். ஆனா இப்போ சாவே மாட்டோம். சோத்திரம் ஆண்டவரே. அதான எல்லாருடைய பொருத்தனை அதான். ஆமா தானே, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு ஜீரோல விரட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் அப்படித்தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு வேற மாதிரி போக்கா மாறிடுச்சு. ஆமென். ஆமா, நான் ஒரு சில காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் சானகன் பாருங்க, பிறந்ததுல இருந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் கொண்டு போய் வச்சுட்டார். அவங்க அப்பா சரி தசமபாகம் காணிக்கையை வாங்கி கொழுத்து தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், வேற வேலையே கிடையாது. ஏதோ போனோமா, எழுதி வச்சதை படிச்சுமா, வந்தோமா, மணி ஆட்டினோமா, முடிஞ்சுதான் இருந்திருக்கலாம். ஆனா செய்யல பாருங்களேன். போய் வனாந்திரத்தில் ஒளிஞ்சிருந்தான். எது வரைக்கும்? ஏசு சொல்ற வரைக்கும், ஆண்டவர் வருகிற வரைக்கும். 6 மாசம் ஊழியம். பல நூற்றாண்டுகளாக முடக்கப்பட்டதை புரட்டி போட்டுட்டாயா. 400 வருஷம் டார்க் பீரியட். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருண்ட காலன்னு சரித்திரமே சொல்லுது. தேவ வார்த்தை பிரத்யட்சமா இருந்தது கிடையாது. தேவ சத்தத்தை ஜனங்கள் கேட்டது கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்தில் பிறந்து வனாந்தரத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாருங்க, வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன உடனே வந்து வனாந்தரத்தில் நின்று பிரசங்கம் பண்றான். அவனுக்கு பேரு வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். அவன் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அவன் பிரசங்கத்தை கேட்டு வந்தவன் யாரு? எல்லாம் கவனிக்க பார்ப்போம். பரிசேயன், அவன்லாம் வணங்கா கழுத்துள்ளுவன். சதுசேயன் அவன் வந்தான். யூதர்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க பாருங்க. இத்தனை பேர் வந்துட்டு ரோம போர்ச்சவர்கள் வந்தார்களாம், எருசலேம் நகரத்தார் வந்தாங்களாம், யூதேயா தேசத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை பேர் வந்து கேட்டாங்களாம், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவன் நம்மள மாதிரி மூக்க தொடைப்பார் நாக்க தொடைப்பார்னு பேசல, வெட்டிடுவாங்கிறான். ஆமா, வரும்போது நல்ல விசுவாசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்ல, விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணுயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லிட்டுறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு போட்டு அடிச்சிடாத, அப்புறம் பாம்புன்னு போட்டு தள்ளிட போறான். அபிஷேகம் இல்லாம. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் பேசின பேச்சு பாருங்க, 6 மாசம் தான். 6 மாசத்துல அசைச்சான் பாருங்களேன். மொத்த பேரும் வர வச்சான் பாருங்களேன். அவன் சத்தமே, இவன் சர்ச்சை கட்டிட்டு ஏசிரியும் போட்டு கூப்பிடல, வனாந்திரத்துல நின்னா. அவன் சத்தத்தை கட்டி இருக்கிறவள எங்க வந்தான்? சத்தமா சொல்லாதீங்க பாவம். ஐயோ சொல்லாதீங்க. எங்க வந்தான்? வனாந்திரத்துக்கு வந்துட்டான். மொத்த பேர் வனாந்திரத்துக்கு வந்துட்டான். யோர்தான் நதிக்கரோரமா நின்று பிரசங்கம் பண்றான். அவன் இருக்கிற இடத்துல அத்தனை பேர் வர ஆரம்பிச்சான். ஜான் வெஸ்லி இப்படி சொல்ல ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகளும் அவருக்கு கதவை அடைச்சிருச்சு பாருங்க. எல்லா திருச்சபைகளும் கதவை அடைச்சிருச்சு. வந்து அவங்க அப்பன் கல்லறை மேல நின்னுட்டு சொன்னாராம், விளக்கு எங்க எரிஞ்சாலும் வெளிச்சத்தை பார்க்க ஒரு கூட்டம் வரும் அப்படின்னாராம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த 2026 வருஷத்துல நம்ம மட்டும் எரிய ஆரம்பிச்சா நம்ம வெளிச்சத்தை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும். கர்த்தருடைய சத்தம் தொனிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடாதிருங்க. ஆமா, நம்ம பேச வேண்டியதை நம்ம பேசுவோம், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், மீதியை கர்த்தர் பாப்பா. ஆமே. ஏசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறார். மொத்த பேரை விட்டுட்டு போறான். ஒருத்தர் வந்து சொல்றான், ஆண்டவரே எல்லாரும் உங்களை விட்டுட்டு போறான் அப்படிங்கிறான். ஆண்டவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்ற, நீயும் போறதா போன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளம்பு, காத்து வரட்டும். உன்னை நம்பிலாம் நான் என்ன செய்யல, வரல. இங்க பாருங்க, சர்ச்சில் யாராச்சும் நம்ம ஒருத்தனை டிபெண்ட் பண்றோன்னு தெரிஞ்சு அவன் நமக்கு ஆண்டவனா மாறிடுவான். புரியுதுங்களா? என்ன புரிஞ்சுது போங்க. இப்போ கீபோர்டு வாசிக்க இவன் தான் வரணும்னா அவன் ரொம்ப பண்ணுவான் பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு ஒருத்தனை நம்ம டிபெண்ட் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆண்டவன் இயேசு மட்டும்தான், வேற யாரும் இருக்க கூடாது. சில நேரத்துல நம்ம தைரியமா பேசாததுக்கு காரணமே தான். யாரோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு தேவனுடைய ஸ்தானத்துல வச்சு மயங்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு பாஸ்டர் 4 பிள்ளைங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா.
கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டமா. சர்ச்சில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். எல்லாரையும் கூட்டிட்டு போனா சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரும் வீட்டில் விட்டுட்டு சாப்பிடவே இல்லையா 2 நாளா. வீட்டில் விட்டுட்டு இவர் மட்டும் போய் கல்யாணம் நடத்திட்டு நம்ம சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லையன்ட்டு விட்டுட்டு சாப்பிடாம கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரான். ஒரு 11, 12 போல மீந்தது எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து பாஸ்ட்டு கதவை தட்டி, குழந்தைங்களுக்கு உள்ள சாப்பாடு இல்லை, அப்படியே அழுகுறாராம். என்ன சொல்கிறேன், நமக்கு தான் தெரியுமா அந்த வழி, நம்மளும் கடந்து போயிருக்கிறோமே. அது என்ன பண்ணுறதுனே தெரியலையா. கதவை தட்டி திறந்து, பாஸ்டர் இதெல்லாம் மீந்துடுச்சு, குழந்தைங்களுக்கு கொடுங்கறாம். டென்ஷன் ஆயிட்டாராம். யோ தூக்கி வெளியே போயா அப்படின்ட்டு தூக்கி வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டு உள்ள வந்து கேட்டாராம், பாரு ஆண்டவரே, நான் மீந்து போனதை திங்கிற இடத்துல நாங்கள் வச்சுட்டான், போங்க ஆண்டவரே அப்படின்ட்டு போயிட்டாரான். பிள்ளைங்க சாப்பிட்டு 2 நாளுக்கு மேல ஆச்சு. அவன் என்னை எந்த இடத்துல வச்சுக்கிறான் பாரு ஆண்டவரே, மீந்து போனதை திங்கிற இடத்துல என்ன வச்சுக்கிறான். அப்படியே அது தெரியல, அந்த டென்ஷனு உச்ச கட்டத்துக்கு போயிட்டாராம். போயிட்டு அப்படியே கூப்பிடப்படுத்துக்கு அழுகுறாராம். என்னத்தை சொல்ல, யாருக்கிட்ட கேட்க, எங்க போக. 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப கதவை தாண்டி டென்ஷன் ஆயிட்டாரான். அவன் தான் அத்தை சாப்பாடு கொண்டு வந்துக்கிறான். டென்ஷனா போய் கதவை திறந்து ஒருத்த வந்து, நீங்க தானே இது அப்படின்னாரான். ஆமா நான் தான் இது. வீட்டுக்கு ஒரு சரக்கு வந்திருக்கு, பார்த்தா சின்ன டெம்போ லாரி மாதிரி வந்திருக்கான். திறந்து பார்த்தா 6 மாசத்துக்கு வேண்டிய அரிசி பருப்பு அத்தனையும் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. அவர் கேட்டாரா, இது யார் கொடுத்தது? இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாரு. சரி எனக்கு தெரியாது, உங்களை இங்கே டெலிவரி பண்ண சொன்னாங்க, நீங்கள் வேணா அவங்க கிட்ட பேசி. அவர்கிட்ட பேச நான் சொன்னாரா, 3 நாளாக நைட்டில் தூங்கலையா, இது உங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் அனுப்ப சொன்னார், நான் தான் லேட் ஆக்கிட்டேன், அதனால நைட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரியா, நான் லேட் ஆக்கிட்டேன் அப்படின்னு அனுப்பணும். அந்த சொல்றாராம். நம்ம மட்டும் நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தாவீது சூப்பரா சொன்னாம்ப, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இருந்து திரிகிறதையும் என் கண்களினாலே நான் கண்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தைரியம் மட்டும் வந்துட்டா போதும். சத்தமாமே. பேதுருவ மாதிரி கோழை யாருமே கிடையாது, ஆனா பேதுருவ மாதிரி தைரியசாலி யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல் பிரசங்கம் என்னைக்கு அபிஷேகத்தை பெற்றானோ, என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு அவன் மேல இறங்கி வர ஆரம்பித்தாரோ, அன்னைக்கு அவன் ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு. அவனுடைய பேச்சு மாறிடுச்சு, அவனுடைய நடக்க மாறிடுச்சு, அவனுடைய செய்கைகள் எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, முதல் பிரசங்கம் பண்ணா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 2வது தேவாலயத்துக்கு போறான் பாருங்க, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து அவனை சுகமாக்கிட்டான். சுகமாக்கிட்டோன்னே அப்படியே தேவாலயத்துல ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. எல்லா யூதர்களும் வந்துட்டான், ஆசாரியன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான். அத்தனை பேர் வந்து கேட்கிறான், எந்த அதிகாரத்தினால இதை செஞ்ச? நீ யார கொன்னையோ அவருடைய அதிகாரத்தினால செஞ்சங்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பேச பேச அதாவது ஒரு வசனத்தை சொல்ற, அப்படியே எடுத்து வாசிங்களேன். இந்த வசனத்தை வாசிக்க பாப்போம். 4:13 வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, எல்லாம் கவனிக்க பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு, படிப்பறிவு கிடையாது, முட்டாள் கிடையாது. நான் சில நேரத்துல நான் எல்லா இடத்துக்கு போறேன், என்னை நோஸ் கட் பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பான், பிறவி எடுத்துன்னு வருவான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு பிறவி எடுத்து வரும்போதெல்லாம் பேதுரு தான். பாருங்க, திருப்பூர்ல ஒரு பெரிய செமினார் பேசி முடிச்சுட்டு உட்கார்ற ஒருத்தர் என்னை நோஸ் கட் பண்றாராம், ஃபுல் பிட்லயே உட்காந்துக்கின்னு. பாஸ்டர் நீங்க நல்ல சென்னை லாங்குவேஜ் பேசுறீங்கன்னு. நான் அப்படியே சிரிச்சிட்டு பார்த்து சொன்னேன், சென்னை லாங்குவேஜ் பேசுற என்னை தான் பிரசங்கியார கூப்பிட்டுக்கிறாங்கன்ட்டு. ஏதோ நம்மளால முடிஞ்சது, போனா 6 இல்லைன்னா போல்டு கிளம்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ அவ்வளவு நவநாகரிகமா பேசி கீழே தானே உட்கார்ந்துங்கிற. ஐயோ சொல்லுங்கப்பா, நீ அவ்வளவு நவநாகரிகமா பேசி கீழே தானே உட்கார்ந்துங்கிற. நான் மெட்ராஸ் லோக்கல், நீங்க வெளியே போனீங்கன்னா தெரியும், மெட்ராஸ பத்தி கீழ்த்தரமா பேசுவான். அதுவும் என் மாமியார் வீடு வேற கோயம்புத்தூர். ஆமா, மொத போறேன், வாங்க வந்து சாப்பிட்டு போட்டு போங்கன்னாங்க. நம்ம சொல்லல, தண்டசோறு வாடா தின்னுட்டு போடான்றோம்ல, அதான் வாங்க வந்து சாப்பிட்டு போட்டு போங்கன்னாங்க. பாருங்க, நான் நினைச்சு என்னடா இவங்க இப்படி திட்டாங்க, அது மரியாதை அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஆமா, இப்பயும் ஒரு கூட்டங்குது நம்மள நோஸ் கட் பண்றதுக்காக இருக்கிறான். நான் இப்ப எதுக்குமே பயப்படுறது கிடையாது. போனா 6 இல்லைன்னா போல்டு கிளம்பு. நமக்கு பின்னாடி நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த டொக்கு வைக்கிற வேலையே இருக்க கூடாதுங்கிற. அல்லேலூயா. நம்மள அசிங்கப்படுத்துறதுக்குனே இருப்பான். இந்த பேதுரு சொன்னா பாரு, இவன் படிப்பறிவு இல்லாத தானே, மீனவன் தானே, அவன் தானே. சரி, அவன் தான் தைரியமா பேசினான. நீ அவ்வளோ படிச்சுக்கிறிய, என்னத்த பேசணுன்ற? அல்லேலூயா. ஒன்னும் பேசலையே, எங்க அந்த தைரியம்? இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 5:24.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் கவனிங்க பாப்போம். படிப்பறிவு இல்லாதவன் பேசினதை பார்த்து பாருங்க, டாப் மோஸ்ட் லீடர் உலகத்திலேயே மதவாதத்துல கிறிஸ்துவத்துல தேறின டாப் மோஸ்ட் லீடர் குழம்பி போய் சொல்றான், இது என்னமாய் முடியுமோ தெரியலங்கிறான். இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 5:12-16 வரைக்கும். அது அப்படியே கண்டினியூ வாசித்து பாத்தீங்கன்னா பேதுரு நிழல் பட்டு அற்புதம் நடந்தது. கவனிங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன், நம்ம தைரியமா எந்திரிச்சிட்டா கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு நம்ம பக்கத்துல தைரியமா வருவான். அல்லேலூயா. ஆமா, நடக்குதோ பெருமான் ஒரு முறை சொன்னார், நடக்குதோ நடக்கலையோ கையை நீட்டி ஜெபம் பண்ணிடுவோம். ஜெபம் பண்றது நம்ம வேலை, பதில் தர்றது. ஆனா பியூட்டி என்ன தெரியுமா, நம்மளே பதில பாக்கெட்ல வச்சுங்கிற மாதிரியே பண்ணுவோம். அதான் பிரச்சனை. ஆமா, நம்ம வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ற வேலை. பதில் தர்றார தரலையே நமக்கு அது மேட்டரே கிடையாது. ஆடு மேய்ச்சமா கோல போட்டோமா வேலை கிளம்பிட்டோம். பதில் யாருடையது? அவருடையது. தைரியமா எந்திரிச்சு ஜெபம் பண்ண, தைரியமா எந்திரிச்சு பேச, கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் பாரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருவார். கொஞ்ச நேரம்னா சில ஆண்டுகள் ஆகலாம். அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல முதல் வாசகம் 14வது அதிகாரம். பர்னபாசும் சவுலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு ஊழியம் தொடங்கி 14 வருஷம் கழிச்சு தான் அவருடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தார். நாம பிறந்த உடனே 3ஆம் வானத்துக்கு போனோம்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த தைரியம் வேணும். இவன் பேச 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 மொத்த பேரை ஒண்ணு கூடி சொல்றான், இது என்னமாய் முடியுமோன்னு தெரியலையே. எருசலேமையே இவன் போதகத்தினால நிரப்பிட்டான. சொன்னவன் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். நான் நிறைய இடத்துல பேசிட்டேன், நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசிக்கிறேன். சொல்றான், எருசலேமையே இவன் போதகத்தினால நிரப்பிட்டான. யாரு? மீன் பிடிக்கிற ஒரு செம்படவனை பார்த்து பாருங்க, முழு உலகத்திற்கும் பிரதான ஆசாரியனா இருக்கிறவன் சொல்றான், டேய் உன் பிரசங்கத்தினாலேயே மெட்ராசியை நிரப்பிட்டேடாங்கிறான். அப்ப நான் கேட்கிறேன், இது வரைக்கும் நீ என்ன பண்ண? புரியல. அந்த வசனத்தை எடுத்து வாசித்தா தான் தெரியும். வாசிங்கள 5வது அதிகாரம் 27-28 வாசிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் தான் சொன்னான், அவன் ரத்தப்பழி யார் மேல வரட்டும், எங்க மேல மொத்த பேரி தூண்டி விட்டான். இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றத பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி பண்ணாம் பாரு. எவ்வளவு பெரிய கலவரக்காரனா இருந்தாலும் நம்ம சர்ச்சில், நம்ம ஊழியத்துல, நம்ம கிராமத்துல, நம்ம பட்டணத்துல, நம்ம தெருவில் எவ இருந்தாலும் நம்ம பேசுற தைரியத்தை மட்டும் விடவே கூடாது. ஆமே. பால் தங்கிய முதல் ஊழியம் தொடங்கி 3 பேரும் ஒரு பெரிய காஸ்பல் மீட்டிங் ரெடி பண்ணிட்டாராம். 200 சேர் வாங்கி போட்டாராம். 200 சேர் வாங்கி போட்டு அந்த 3 பேர் தான் முன்னாடி உட்காந்துங்கிறாங்க. ஒருத்தர் அந்த ரவுண்டு ட்ரம் அடிக்கிறது. இவர் சொன்னாராம் 200 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் திரும்பி பார்க்கறானா 197 சேர் காலியா இருக்கிறான். பாஸ்டுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு நினைச்சிட்டாங்க. பாருங்க, பயங்கரமா பாடுறாராம், பயங்கரமா பாடுறாராம். 200 பேர் வந்துட்டாங்க, 200 பேர் வந்துட்டாங்க. பயங்கரமா பிரசங்கமும் பண்ணிட்டாராம். பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சோடனே கேட்டாங்களாம், இவங்க எங்க பாஸ்டர் வந்தாங்க? 197 தேவதூதர்களை நான் பார்த்தேன். ஆமா, இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? இவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கேஸ் போட்டுக்கிறான். அடுத்த நாள் கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு அப்பதான் நம்மளே பாடி, நம்மளே தானே அல்பா, நம்மளே ஒமேகா தானே. ஆமா, பாட்டை பாடிட்டே இருக்கிறான். போலீஸ்கார வந்துட்டே நிறுத்த அப்படின்றான். இவர் சொல்றாரா, இங்க போய் நான் தொடங்கிட்டேன், நிறுத்தினா ஒண்ணு நான் செத்துருவேன், இல்ல நீ செத்துருவ அப்படின்ட்டாரான். ஆமா, தெய்வ குத்தம் ஆயிடும்ல. நமக்கு அதெல்லாம் தெரியாது, பேக்கு மாதிரியே முழிப்போம். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு நான் செத்துருவேன், அப்படி இல்லைன்னா நீ செத்துருவ. என்ன சொல்ற சொல்லு அப்படின்னா, நிறுத்த கூடாது, நிறுத்தினா செத்துருவேன். மாறிடுனாரான். அவன் வந்தவன் அரண்டு போயிட்டு இருக்கிறான். சரி பண்ணி தொலை அப்படின்ட்டு இருக்கிறான். மாத்த ஒருத்தனை இல்லையாம்ப. அதே 3 பேர், அதே 197 சேரு. போலீஸ் ஜீப்பு மட்டும் கிடைச்சேன்னுக்குதான். பிரச்சனைலாம் பண்ணி முடிச்சு யார் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து முதலாள முட்டி போட்டார். முட்டி போட்டு ரட்சிக்கப்பட்டு பாருங்க ஏத்துட்டு கேஸ் கொடுத்தன கூப்பிட்டு சொன்னார், அந்த ஆளு ஊருக்கே நல்லது பண்றான், அவன் மேல கேஸ் கொடுக்குற, வாபஸ் வாங்குறே, உன்னை போட்டு தள்ளட்டமான்னு கேட்டாரான். அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா.
சில நேரத்துல பிசாசனுடைய இது என்ன தெரியுமா, இந்த ஆட்சிக்காரங்க நூல் விட்டு பாக்குறாங்க பேர், இதான் பிசாசன் நம்மளுக்கு நூல் விடுவான். நம்ம ஹூ அப்படின்னு ஹா அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. ஆமா, இப்ப நான் பேசுறேன் தைரியசாலியா, ஆனா தைரியசாலி மாதிரி நிக்கிறோம். அல்லேலூயா, புரியுதா? தைரியசாலி மாதிரி நின்னு பேசுறேன்ல, இதே தான். பேதுரு என்ன தைரியசாலியா? பிரசங்க பின்ன மைக்கு கட்சிச்சு சொல்லிட்டான், முடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, பேசுகிற தைரியத்தை கேட்டு அத்தனை பேரும் பண்ணாங்களாம். ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டான். அடுத்த நாள் சண்டே, சர்ச்சில் யாருமே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிடையாது. தேவதூதன் சொல்றேன், எந்திரி, அங்க பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல, இங்க வந்து படுத்துங்கிற. எழுப்பி கொண்டு வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வச்சாம்ப. நம்ம பிரசங்க பிடத்தை நம்மளதான் கர்த்தர் நிரப்ப வைப்பார். ஆமென். கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. இந்த 12வது அதிகாரம் பாருங்க. பேதுரு இவன் யாக்கோப்பை கொன்னுட்டானா. யாக்கோப்பை கொன்னது யூதர்களுக்கு சந்தோஷமா இருந்துதான், அதனால யாரையும் கொல்ல நினைச்சானா. பேதுரு இங்க பேர் கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் பொறுமையா இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பேதுரை கொண்டு போய் ஜெயில போட்டு பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே அடுத்தது கொண்டு வரலாம், வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னாரு. நம்மாலு பாருங்க, அது இங்கிலீஷ் பைபிள் நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது. 2 போலீஸ்காரனும் 2 போர்ச்சவரனும் இவனோட சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டு இவன் பக்கத்தில் நிக்கிறாங்களாம். எனக்கு என்ன புரியாத புதிர்னா, நம்ம எந்த வம்புக்குமே போக மாட்டோம், ஆனா நமக்கு தான் சங்கிலி போடுவான். சங்கிலி போட வேண்டியவனுக்கு நிறைய பிராந்துங்க இருக்கு. அல்லேலூயா. போட வேண்டியன்னு போட மாட்டான். 4வது உட்காவல் அறையில கொண்டு போய் அடைச்சிட்டு சங்கிலி போட்டு கட்டிட்டு 2 போர்ச்சவரை பக்கத்துல நிக்க வச்சுட்டான். இவன் பாருங்க என்ன பியூட்டி, அசால்ட்டா தூங்குனாயா போடு அப்படிங்கிறான். இவன் கனவா நனவானே தெரியல, சட்டையை போடு அப்படிங்கிறான். போக 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 முதல் ஆட்டோமேட்டிக் டோரே அங்கதான், முதல் சென்சாரோட. இப்பெல்லாம் என்ன வைக்கிறான்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. போக 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 எல்லாம் அப்படியே தானா திறந்துச்சு பாரு. வெளியே வந்தன சொல்றான் போ அப்படிங்கிறான். இதை விட பியூட்டி என்ன, அம்மு நீங்க ஜெபம் பண்ணிச்சுல சர்ச்சில். ஆமா, ஆனா பவர்ஃபுல்லான பிரேயர். பேதுருவே வந்தாலும் நம்மள ஏதோ நம்மளால முடிஞ்ச ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவே வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், ஆனா பேதுரு வரணும்னு தான் ஜெபம் பண்ணுவோம். ஆமா, பேதுருவே வெளியே வந்துட்டான். நம்மள பாருங்களேன், ஜெபம், அந்த தைரியம். சொல்லுங்க, தைரியம். 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் கடைசி பகுதி நினைக்கிறேன். எல்லா சீச்சர்களும் கூடி பேதுருவையும் யோவானையும் பிடிச்சி அடி நடிச்சு இனி பிரசங்கமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டு அனுப்புனாங்களாம். இவங்க வந்து சீச்சர்கள் கிட்ட சொன்ன உடனே சீச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம், ஆண்டவரே முழு தைரியத்தோட இவர்கள் பிரசங்கிக்கக்கூடிய பலனை தாங்க ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் இடை பாருங்க பாப்போம். இந்த கட்சி தொடங்கணும், அங்க போய் நின்னோம், உண்ணாவிரதம் பண்ணோம். அவன் எத்தனையோ உண்ணாவிரதத்தை பார்த்துட்டான். ஆமே, அவன் பார்க்காத உண்ணாவிரதமா? இன்னைக்கு நிறைய இந்த மனித ஞானத்தினால மனித புத்தினால தேவராட்சியத்தை கட்டி எழுப்புன்னு நினைக்கிறோம். நம்ம ஜபம் மட்டும் தெய்வத்தை அசைக்க ஆரம்பிச்சா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக்க மாற்றுவார். மூளை சாதிக்காதத முழங்கால் சாதிக்க. அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைய ஆரம்பித்ததான். பாருங்க, மிகுந்த வல்லமையோட பேசுறாங்களாம். அதே அதிகாரத்தில் அடுத்தது மேல சொல்லுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணினார்களாம். அவர்கள் எல்லார் மேலேயும் பூரண கிருபை உண்டாக்க ஆரம்பித்ததாம். ஜெபிக்க ஆரம்பித்து பாரு, ஒரு தைரியம் வரும். தைரியம் வரட்டுமே, ஒரு பூரண கிருபை வரும். பூரண கிருபை வரட்டுமே. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை இல்ல, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேலான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நடத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இந்த அபிஷேகமும் நம்மள தைரியமா மாத்திரம். பார்த்திருக்கீங்களா? நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு தேவ பிரசன்னத்திலே. நான் இந்த மோசையை குறித்து ஒரு புக் ஒன்று படித்தேன். அவர் சாதாரண மோசையினுடைய முகம் ஏன் பிரகாசித்தது, அதான் தலைப்பு. அவர் எழுதிக்கிறார். நம்மெல்லாம் ரொம்ப ஆழங்கள்னு போவோம்ல, அவர் சாதாரண ஒரு 2-3 லைன்லயே முடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, ஆண்டவரோடு நடந்துட்டு கீழே வந்துட்டானா. அவ்வளவுதான். புரியல, எனக்கே புரியல. இங்க பாருங்க, முகம் பிரகாசிக்கிற நான் ஒண்ணுமே பண்ணலையா, அப்படியே ஆண்டவரோடு நடந்துட்டு அப்படியே கீழே வந்தானா. அவ்வளவுதான். அந்த கொஞ்ச நேரம் நடந்தான் பார், அதான் 40 நாள் வச்சுக்க. கொஞ்ச தூரம் நடந்தான் பார், ஆண்டவர் கூடவே இருந்தார். பக்கத்திலே உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வந்தான் பார். அந்த எந்திரிச்சு வந்ததனுடைய வல்லமை தான் இஸ்ரவேல் ஜனங்க முகத்தை மோசையை பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன், அதுக்கு இதுக்கு சீனாய் மலை மறுரூப மலைக்கெல்லாம் போக வேணாம். நம்ம மலையே முக்காடு போட்டு கிடக்கு. அல்லேலூயா. நம்ம வீட்டுல தேவ சமூகத்துல உட்காருவோமே, நம்ம சபையில தேவ சமூகத்துல உட்காருவோமே, தேவ சன்னிதானத்தில் நிற்போமே, அந்த சமூகத்தை விட்டு அப்படியே எந்திரிச்சு வருவோமே, அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தினுடைய ஆளுகை நம்மை கொண்டு சரித்திரத்தை மாற்றும், சபையை மாற்றும், காரியங்களை ஜெயமாய் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்கு போனோம் இதுக்கு ஒண்ணு வேணாம். அவரோட கை கோர்த்து நடந்து வந்து பாரு.
நான் ஏற்கனவே எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். கவனிங்க பார்ப்போம். 1903 வருஷத்துல இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு காரணம், இந்த வேல்ஸ் நாட்டில எழுப்புதல் வந்து 50 ஆண்டுகள் அந்த எழுப்புதல் நடந்ததான். பாருங்க, அப்பேற்பட்ட எழுப்புதல் உலகமெங்கிலும் பற்றி எறிய ஆரம்பித்தது. 50 ஆண்டுகள் கழிச்சு அந்த எழுப்புதலுக்கு காரணமா இருந்த ஒரு வயசான ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா இத்தனை பேரை உருவாக்குனீங்க, நீங்க ஆரம்பித்த இந்த ஜபம் இப்படி மாறி இங்கிலாந்து தேசத்தையே தலைக்கிழா புரட்டி போட்டுச்சு. எப்ப தெரியுமா எழுப்புதல் வந்தது? எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். சிறைச்சாலையில கைதிகள் அதிகமா கூட ஆரம்பிச்சுட்டான். கைதிகள் கூடி சிறைச்சாலையிலே குத்திட்டு சாவானா. வீட்டுக்கு வீடு சாராய கடை இருக்குமா, போர்டு போட்டிருப்பாங்களாம். கவனிங்க பார்ப்போம். நீ போதை ஏறி விழுந்துட்டாலும் உன்னை படுக்க வைக்கிறதுக்கு வைக்கோல் மெத்தைகள் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், ₹1.50 சாராயம். வைக்கோல் இல்லாம குடிச்சிட்டு போதையில விழுந்துன்னா ₹1. அந்த மாதிரி பாருங்க, அவனுக்கு குடிச்சிட்டு வெல்றவனுக்கு சொபிஸ்டிகேட்டடா காரியத்தை உருவாக்க காசு கூடுமா. அப்பேற்பட்டது. கொலை குற்றம் அவ்வளவு, விபச்சாரம் வேசித்தனம் அவ்வளவு, திருட்டுத்தனம் அவ்வளவும் இங்கிலாந்தில் இருந்தது. அந்த நேரத்துல தான் இந்த பரிசுத்தமான கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். அப்பதான் வேல்ஸ் தேசத்துல 1905 ஒரு பெரிய ரிவைவல் பற்றி எறிய ஆரம்பித்தது. 50 ஆண்டுகள் அந்த ரிவைவல் போச்சாம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஐயா. 50 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஐயா கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ அவர் இளைஞனா இருந்தா, இப்ப 50 வருஷம் ஆகி போச்சு. அந்த ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், இவ்வளவு பெரிய எழுப்புதலுக்கு நீங்க காரணமா இருந்தீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அவர் அப்படியே சாதாரணமா தலையாட்டினாரா, கண்ணுல தண்ணி தாரையா வந்ததா. எவ்வளவு நேரம் பைபிளை படிப்பீங்க, எவ்வளவு நேரம் இதை பண்ணுவீங்க? நம்ம இதுவே தானே கேட்போம். இன்று 1 மணி நேரம் ஜெபித்தீர்களா? அல்லேலூயா. இதே மாதிரி எல்லாம் கேட்டாங்களா. எதுக்குமே இல்ல 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 இல்லன்னு தலையாட்டிட்டு அப்படியே கண்ணில் மட்டும் தண்ணி தாரையா வந்ததுதான். அப்பதான் அவர்கிட்ட கேட்டாங்களா, இத்தனை கேள்வி கேட்டு இல்ல நீங்களே எப்படி இந்த ரிவைவலுக்கு காரணமா இருந்தது? அவர் சொன்னாரா, நான் நடந்து போன எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலேயும் அவர் என் கூட இருந்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னாராம். இந்த 2026 வருஷத்துல அழுகையை பார்த்து, அவமானத்தை பார்த்து, நிந்தையை பார்த்து, எதிர்ப்பை பார்த்து, போராட்டத்தை பார்த்து பயப்படாத. அப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். நம்மை ஒருபோதும் நடுத்தருவுல விடமாட்டார். நம்ம எவன் முன்னாடி தலை குனிஞ்சு போக விடமாட்டார். நம்மை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அல்லேலூயா. அவருடைய கையை பிடிச்சு போமே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தவர்கள் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார்களா. அப்பதான் அந்த ஐயா சொன்னாராம், நான் கடந்து போன எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலேயும் அவர் என் கூட இருந்ததினாலே ஏற்பட்ட விளைவுகள். மோசேயே இதேதான், மேல இருந்து கீழே இறங்கி வந்தான். அந்த மகிமையின் பிரசன்னம் ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு பிரகாசிப்பிக்க ஆரம்பித்தது. ஆண்டவரோடு கை கோர்த்து நடந்து பாரு, அது இது இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். நம்ம வீடு குடிசையா இருக்கட்டுமே, அவரோட கை கோர்த்து பாரு, அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து பாரு, பைபிள் அவருடைய சன்னிதானத்துல வச்சு பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தரும்படி ஜெபிக்க ஆரம்பிச்சு பாரு, படிக்க ஆரம்பிச்சு பாரு. கர்த்தருடைய மகிமை தானா நம்ம நிரப்பும் பாரு. அல்லேலூயா. மோசே எப்ப ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வந்தாலும் மகிமை மோசேக்காக காத்திருக்க ஆரம்பித்தது. மோசே வந்தாலே மகிமை இருக்கும், மகிமை இருந்தாலே மோசே இருப்பான். தைரியம் மகிமை இருக்க ஆரம்பிச்சது. நம்மளும் மாறுவோமே. அப்படி இப்படின்னு ஜபத்தெல்லாம் நிறுத்த வேணாம். நல்ல ஜபம் பண்ணுவோம், நல்ல பைபிளை படிப்போம், நல்ல ஆண்டவர் ஆராதிப்போம். யாருமே செய்யாம போனாலும் நம்ம தைரியமா கைத்தட்டி சர்ச்சில் பாட்டு பாடுவோமே, நல்ல முழங்கால் படிட்டு வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுவோமே. கர்த்தருடைய மகிமை நிரம்பட்டுமே. நமக்குள்ளாக பற்றி எரியக்கூடிய அக்கினி மற்றவர்களையும் பற்ற வைக்கட்டுமே. ஏதோ ஒன்று நடப்பிக்கட்டுமே. மதவாதிகளாக போக வேணாம், மனுஷனாக போவோம். மறுரூபத்திற்குரிய தெய்வத்தினுடைய ஆளுகை நம்மை நிரப்பட்டோம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா கூட இருந்த ஒரு தீர்க்கதரிசி வேகமா வந்து எகுலா இருக்கிற இடத்துல எகுவை மட்டும் தனியா கூட்டு அபிஷேகம் பண்றான். இவன் அபிஷேகம் பண்ணிட்டு போன உடனே கூட இருக்கிற சேனாதிபதிகள் எல்லாம் எகுவை பார்த்து கேட்கிறான். வந்தானா அந்த பைத்தியக்காரன்? என்ன சொன்னான்? எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சான் பாரியா அன்னைக்கு தீர்க்கதரிசி. வந்தானா அந்த பைத்தியக்காரன்? என்ன சொன்னா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ண. உடனே துண்டு விரிச்சு ராஜாவா மாத்திட்டான். எகு ராஜாவா மாறி குதிரையில போறான். பாருங்க, குதிரையில நேரம் நிறைய நடக்குது. எனக்கு தேவையானது மட்டும் சொல்றேன். நேரம் போய் எசபெல் வீட்டுக்கு போறான், ஆகாப் வீட்டுக்கு போறான். அம்மினி பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு, ஐயோ சொல்லுங்கப்பா, தலையெல்லாம் லூஸ் ஏர் விட்டுன்னு கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் பூசிட்டு அப்படியே பயங்கரமா, உங்களுக்கு புரியாது, பயங்கரமா ரெடி ஆயிட்டு மேல வந்து ஜன்னல்ல எட்டி பார்த்துச்சான். எட்டி பார்த்துட்டு அம்மனி ஏதோ ஒன்று கேட்க, இவன் ஏதோ ஒன்று கேட்க, இவன் சத்தமா கேட்டானா, ஏய் யாரா என் பட்சத்தில் நிக்கிறதுன்னு கேட்டானா. பக்கத்துல 2 பேர் ஈட்டி வச்சுட்டுன்னா இல்ல. புரியல, எனக்கும் புரியல.
ராணி பக்கத்துல 2 பேர் ஈட்டி வச்சுட்டு நின்னால, யாராயும் பக்கத்துல இருந்து நிக்கத்தனா கீழே குனிஞ்சு 2 பேரும் காலவாரி கீழே விட்டான். எசபேல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம மட்டும் அபிஷேகத்தோட எந்திரிச்சா நமக்கு தெரியாமயே ஒரு கூட்டம் அங்கேயும் இருக்கு. நல்லா ஆமென் சொன்னீங்க. அல்லேலூயா. யோனாத்தான் பெலிஸ்தியருடைய சேனைக்குள்ள பிரவேசித்த உடனே பெலிஸ்தியருடைய சேனைக்குள்ள சுற்றி திரிந்த இஸ்ரவேலர் அனைவரும் யோனாத்தான் பட்சமாய் திரும்ப ஆரம்பித்தார்களாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மை அறியாமலே சமுதாயத்திற்காக ஒரு கூட்டம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக மறைஞ்சிருக்கு. தைரியம் உள்ள நீங்கள நானும் எழும்பி போகும்போது கர்த்தர் அந்த கூட்டத்தை நம் பட்சமாய் திருப்புவார். அது ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், பிரதம மந்திரியா கூட இருக்கலாம், முதலமைச்சரா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை காரியத்தை தலைக்கீழாக மாற்றலாமே. அல்லேலூயா. மொத்த பேர் திரும்பிட்டான, பெலிஸ்தியரை சின்ன பின்னமா மாத்திட்டான. அந்த தைரியம் ஏற மலை மேல ஆயுததாரியை பார்த்து சொல்றான், எதிரினுடைய தானயத்துக்குள்ள போலாமா? அவன் சொல்றான், நீ போங்கய்யா, பின்னாடி நான் வரேன். நம்ம பின்னாடி 2 பேர் இருக்கிறான். அல்லேலூயா. பாஸ்டர் அதெல்லாம் செய்யாதீங்க பாஸ்டர், எவனும் சர்ச்சைக்கு வரமாட்டான். இத்து போனவனை வச்சே நம்மளும் விளங்காம போயிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்கப்பா. ஆயுததாரி கிடைச்சாம் பாரியா யோனாத்தானுக்கு ஒருத்தன் அற்புதமானவன். சவுலுக்கு ஒரு வேலைக்காரன் கிடைச்சாம்ப. சவுல் சொல்றான், ஞான திருஷ்டிக்காரனை பார்க்க போனா காசு கொடுக்கணுமே, என்கிட்ட காசு இல்லையே. நல்லவன் சவுல், காணிக்க தராம ஊழியக்காரனை விட்டு போக மாட்டான். நீ என்ன இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா. அவன் சொல்றான், காசு இல்லாம எப்படி போய் அவரை பார்த்துட்டு வெறும் கையினோட திரும்பிட்டு கூட இருக்கிற வேலைக்கார சொல்ற, ஐயா என்கிட்ட வெள்ளி இருக்கியா, நான் கொடுக்குறேன். நம்ம கூட இருக்கிறவன் இத்து போனவன் இருக்கக்கூடாது, இந்த விளங்காதவன் இருக்கக்கூடாது, ஜபம் பண்ணாது இருக்கக்கூடாது. சும்மா எல்லாத்தையும் கணக்கு பார்த்து மூளை அறி வச்சு முட்டாள்தனமா நம்மளையும் சூனியமாக்குறான் பாரு. இந்த கோமாளிங்க நம்ம கூட இருக்கக்கூடாது. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா. ஒய்ஃபா இருந்தாலும் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்ற தைரியம் வேணும். ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அது வேணுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னார் என்னன்னு, பேதுருவை பார்த்து, ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தல, யார் வெளிப்படுத்தினா? அவரை வெளிப்படுத்த. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றான், அப்பால போ சாத்தானே, காரி துப்பிடு. 4 முறை துப்பு, 5ஆவது முறை அந்த ஆளு பேசாது. இப்ப ஆமா, நீ 4 முறையை வாங்கி கட்டிக்கிறதுனால தான் 5ஆவது முறை உன் முகமெல்லாம் எச்சிலா கிடக்கு. அல்லேலூயா. எடுத்து செஞ்சு பாறேன். சர்ச்சில் கூட 4 பேர் வரலையே விட்டுடு. 9 மணிக்கு தொடங்குறமா, 9 மணிக்கு தொடங்கி முடிச்சிரு. அவன் வரல எவனையும் பார்க்காத. 4 வாரம் பண்ண, 5ஆவது வாரம் வருது பாரு கழுத. சோத்திரம் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் தில்லு வேணுமே, அதான முக்கியம். புரிஞ்சுதா? உடனே நீங்க என்ன பேய் மாதிரி பாப்பீங்க. உனக்கு என்னப்பா, நீ பேசிட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். தேங்காய் மண்டை வச்சுட்டு கடைசி வரைக்கும் நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு நீ மாறுறியே இல்லையோ, நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமென். ஆமா, நம்ம காரியத்துல ஒழுங்கா இருங்களேன், நம்ம காரியத்துல ஒழுங்கா இருங்களேன், நம்ம காரியத்துல ஒழுங்கா இருங்களேன். கர்த்தர் காரியத்தை மாத்துவார் பாரு. நான் எல்ஜோசப் ஐயா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். 2 நாள் சண்டே எல்லாம் கவனிங்க. 10,000 பேர் வராங்க சர்ச்சுக்கு. மார்னிங் 5 மணிக்கு சர்வீஸியா, 5:30க்கு சர்வீஸியா. நான் மேல இருந்து 5:15க்கு கீழே வரேன். சர்ச்சில் ஒரு 1000 பேர் உட்காந்துங்கிறாங்கய்யா. முதல் சர்வீஸ்க்கு ஒரு 2000, 2500, 3000 பேர் வருவாங்க பாருங்க. ஒருத்தர் வந்ததுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல, ஒரு கீச்சு மூச்சு இல்லை, ஒரு குழந்தை இப்படி நடக்கல. நம்ம 40 வச்சுக்கின்னு நாய் பாடுறோம். ஐயோயோ, அப்பதான் நினைச்சேன் பரிசுத்தவான்கள்னா பரிசுத்தவான்கள் தான். அப்ப நான் யாருன்னு யாரோ கேட்ட மாதிரி கேட்டுச்சு. உனக்கே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2வது சர்வீஸ் பாருங்க, சர்ச் முழுக்க அப்படியே ஃபுல் ஆயிடுச்சு, வெளியெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. போனவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கீழே இருக்கிற ஸ்டேஜ், செகண்ட் சர்வீஸ் மேல இருக்கிற ஸ்டேஜ்ல தான் நின்று பேசுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி சர்ச் முழுக்க டைட் பேக்கடு. என்ன கொடுமைன்னா, 9 மணிக்கு சர்ச்சுனா 9 மணிக்கு நிரம்பிடுறான். நம்ம அப்பத்தானே போட்டுங்கிறோம். புரிஞ்சுதா? அதான் பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதரா. 3வது சர்வீஸ் பாருங்க, அத்தனை பேர் வந்துட்டான். ஒரு வாகன நெரிச்சல் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி வராங்க, எப்படி போறாங்க, அவ்வளவு ஒழுங்கு கிரமம், அவ்வளவு நீட்டா நேர்த்தியா எல்லாம் நடக்கும். அத்தனை அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், அத்தனை பேர் பாட்டு பாடுறாங்க, ஆராதனை, அறிவிப்பு எல்லாம் அப்படி ஒழுங்கா போகுது. அப்பதான் நினைச்சேன், இந்த மாதிரி ஆளை நம்பித்தான் கர்த்தரும் தருவார் போல இருக்கு. அல்லேலூயா. ஆமா, பிசினஸ் மேன் மீட்டிங் வச்சார். 3000 பேர் வந்திருந்தாங்க.
3000 people, 3000 பேர் பிசினஸ் மேன் மீட்டிங். நம்ம வச்ச வாட்ச்மேன் கூட வர மாட்டேங்கிறான். சோத்திரம், அல்லேலூயா. அதான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி. ஆமே, புரிஞ்சுதா? ஆமா, அந்த பெரிய தரிசனம் உள்ள தேவ மனுஷங்களோட போய் பாருங்களேன். அப்பதான் நாம எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிறன்றதே தெரியுது. நான் ஒரு 3 வருஷமா தான் எனக்கே ஒரு தெளிவே வந்தது. ஆண்டவர் பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போனார், பெரிய பெரிய ஆட்களோடு உட்கார வச்சார். அப்ப பார்த்தா தான் தெரியுது நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். ஆமே, மோகன் பாஸ்டரை பத்தி சொன்னாங்க. 72 வயசு 75 வயசு இன்னைக்கு வரைக்கும் ஆல்நைட் பிரேயருக்கு வராரியா. அவர் நினைச்சு கை தட்டான்னா 500 பாஸ்டர்ஸ் வந்து நின்று நடத்த ஆள் இருக்கிறான். அதான் அதான் தராரு நமக்கு. அப்பதான் குத்தும் கொடையும் எல்லாம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியம். இன்னொரு காரியமும் சொன்னார். மோகன் பாஸ்டர் சர்ச்சை தொடங்குறது இன்னைக்கு வரைக்கும் பில்டிங் ஃபண்ட் கலெக்ட் பண்றாராம். இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க தராங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட போட்டு 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 எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டி இருக்கிறார். தில்லு வேணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விடக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா பேச தில்லு வேணும். தேவனுக்காக எழும்பக்கூடிய ஒரு தில்லு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, தானியேல் சூப்பரா சொல்லுவான் பாருங்களேன். அந்த அதிகாரம் 4வது அதிகாரம் எடுங்க பாப்போம். 2வது அதிகாரம் கடைசி 44 47 வரைக்கும் வாசிங்க. இல்ல 44 இருந்து அன்றைய நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். எல்லாம் கவனிங்க. சொப்பனமானது நிச்சயம். அல்லேலூயா. என்ன பாருங்களேன், அப்படியே ஒரு உட்டன் டேபிள் பெருசா போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தானியேல் முன்னாடி நிக்கிறான். இந்த பக்கம் ஃபுல்லா பாபிலோன் தேசத்துல இருக்கிற அத்தனை மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசியக்காரன், குறி சொல்றவன் அத்தனை பேர் நிக்கிறான். இந்த பக்கம் ஞானமான அத்தனை பேர் நிக்கிறான். இந்த பக்கம் ராஜா நிக்கிறான். முன்னாடி தானியேல் நிக்கிறான். மொத்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிட்டு அந்த கடைசி லைனை சொல்றான் பாரு. அப்படியே பிராக்டிக்கலா யோசித்து படிச்சு பாருங்க. டேபிள் அடிச்சு சொல்லிருப்பான். சொப்பனமும் நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம். இவன் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வசனத்தை வாசிங்களேன். யாரு? உலகத்திலேயே பைபிள் குறிப்பிடுற முதல் வல்லரசு நாட்டினுடைய ராஜா. முதல் வல்லரசு நாட்டினுடைய ராஜா. கை கால்கள் கட்டப்பட்டு அடிமையாய் பாபிலோன் தேசத்துக்கு போய் சிறைப்பிடிக்கப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிற தானியேலுக்கு முன்னாடி ராஜா முகங்குப்புற விழுந்தானா. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். நேபுகாத்நேச்சர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் அப்படி போடு அருவால. அல்லேலூயா. என்ன பியூட்டி பாருங்களேன். எப்ப பைபிள படிச்சாலும் அந்த கேரக்டர் நம்மளா மாறி படிச்சு பாருங்களேன். அப்படியே ரத்தமெல்லாம் துளிர்க்கும், தானா அந்நிய பாஷை வரும். நம்ம தான் தூங்கறதுக்காகவே பைபிள் படிக்கிறோமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அடிச்சிருப்பான் டேபிள. சொப்பனமும் நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம். அரண்டு போயிருப்பான் பாரு அத்தனை மந்திரவாதி. ராஜா, வல்லரசு தேசம். அவனை தங்கத்துக்கு ஒப்பிட்டு தெய்வமே சொல்றார். சாஸ்தாங்கமா விழுந்து வணங்க ஆரம்பிச்சான் பார். ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த கிருபையை, தேவன் கொடுத்த தாளந்த தைரியமா யாருக்கும் பயப்படாம சொல்ல வேண்டிய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையோட சொல்லும் பொழுது வணங்காதவைகள் எல்லாம் நமக்கு முன்னாடி வணங்கும். ஆமென். அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் விழ ஆரம்பிப்பான்.
அல்லேலூயா. வணங்கிட்டு கற்பூரத்தை கொளுத்தி ஆரத்தி எடுத்தாம்ப, மொத்த காணிக்கை கொடுத்தாம்ப, கொண்டு போய் மோகத்தில் கோபுரத்தில் வச்சாம்ப. அப்படி தலைக்கீழா மாறிடுச்சு பாரு. சொப்பனமும் நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம். அத்தனை மந்திரவாதி, அத்தனை சூனியக்காரன், அத்தனை ஜோசிக்காரர் இருக்கும்போது சொன்னான் பாரு, தில்லு வேணும். அம்மே, மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விடக்கூடாது. சொன்னானே, அவன் பையன் பெல்சாஸ்தர் வந்துட்டான். வந்துட்டு அவன் வப்பாட்டி அப்பாட்டி இப்பாட்டி மொத்த பேரை கூப்பிட்டு 1000 பேருக்கு பெரிய விருந்து பண்ணி பாருங்க. இருக்கிற பாத்திரத்துல குடிச்சாலாம் பத்தாதாமா. தேவ ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரம் உள்ள இருக்கு பாரு, அதை எடுத்து குடிச்சாதான் ஐயாவுக்கு போதையர் தான். இப்பயும் சில பேர் அப்படி தங்குறான். ஆமே, இருக்கிற இடத்துல இடிச்சா பத்தாதம்மா, உள்ள வந்து இடிச்சாதான் போதை ஏறுமா. ஏறும்டி, ஏறும், வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தம் குடிச்சு கல்லும் மண்ணும் மரமும் விக்கிரமான தெய்வத்தை புகழ்ந்துட்டே இருக்கும்போது சாந்து பூசப்பட்ட சுவற்றில ஒரு கையிருப்பு தோன்ற ஆரம்பித்ததான். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சி. எவனுக்கும் படிக்க தெரியல, முட்டா பயல்க. அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு முன்னாடி பெரிய ஆள் மாதிரி இருப்பான் பாரு, அத்தனை பேரையும் நமக்கு முன்னாடி தலைவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார் பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எப்பேர் மொத்த ஜோசியக்கார சூனியக்கார, அவன் எவனுக்கும் படிக்க தெரியல. அப்பதான் அவன் ஒய்ஃப் வாரா. யாரு? பெல்சாஸ்தர் ஒய்ஃப் வாரா. அவன் புரிச்சனை பார்த்து, லூசு பையில, உங்க அப்பன் காலத்துல இருந்து தானியல்னு ஒருத்தங்கிறான், அவனை கூப்பிடுற, கண்டவனை கூப்பிட்டு வச்சுங்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு. இப்ப நிறைய பேர் இப்படித்தான் கூப்பிட்டு வச்சுங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. என்ன அற்புதமான அந்த காலத்துல இருந்து உங்க அப்பன் பீரியட்ல இருந்து ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூப்பிடு. சீக்கிரத்துல இந்தியா தேசத்தினுடைய தலையெழுத்த சபை மாத்து பாரு. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார் பாரு. நாம இருக்கிற இடம் எவ்வளவு மறைவா இருக்கலாம், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது. ஆமே, கொஞ்சம் பேசுறமோ நிறைய பேசுறமோ, நான் உன்னை தெளிவா புரிஞ்சுக்கிறேன். அபிஷேகத்தினால நீ தைரியமா பேசி பாரு. எப்பேற்பட்ட வணங்காதவனும் வணங்கிடுவான். நீ திட்டி கூட பாரு, அப்படியே அமைதியா இருப்பான் பாரு. புரியல? அபிஷேகத்துல பழி வாங்கணும்னு ஃபுல் பீட்டை மாத்தின கீழே இருந்து உனக்கு வரும். ஆமா, ஃபுல் பீட்டு பழி வாங்குற இடம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இது பழி வாங்குற இடம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, மற்றவங்களை பழி வாங்குற இடம் கிடையாது. இது தைரியமா சத்தியத்தை சத்தியமா பேசக்கூடிய இடம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வந்தானே தானியேல் வந்தான். பெல்சாசர் சொல்றான், நீ எல்லாத்தையும் படிச்சிட்டுனா, நீ சொல்லிட்டுனா உனக்கு சாரை பண்ணி போடுறேன், உனக்கு சால்வை போடுறேன், பிஷப்பை மாத்துறேன் அப்படிங்கிற. உன் பொருள் உன்னோட இருக்கட்டும் அப்படிங்கிறான். தில்லு வேணும். ஆமே, என்ன தைரியமா பேசுறேன் பார் தானியேல். உன் கிஃப்ட் எல்லாம் யாரு கூட இருக்கட்டும், நான் என்ன கிஃப்ட்டுக்கு வர அலையறவன் நினைச்சேன். அந்த பாச்சு சொன்னாரு பார், பாருங்க ஆண்டவரே, மீந்து போனதை திங்கிறதுக்காக என்னைய கொண்டு வர்றான். தில்லு வேணுயா. புலி பசித்தாலும் புல்ல தின்னாது. அல்லேலூயா. ஆமா, வச்சுக்க உன் கிஃப்ட உன்னோட. நாம சொல்றான், உங்க அப்பா 7 வருஷம் மாடா மேஞ்சா உனக்கு அறிவில்லை? உன் ராஜ்யபாரி இன்னைக்கே கிழிக்கப்பட்டு போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு மேதிய பெர்ஷியன் கிங்டம் வந்து அவனை கொன்னு போட்டுட்டு ராஜ்யம் மாறிடுச்சு. நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு. இந்த அபிஷேகம் மட்டும்தான் நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கு. ஆமே, ஒருபோதும் இந்த அபிஷேகத்துக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. நம்மை அழைத்த அழைப்புக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே தைரியமா கர்த்தருக்காக நிற்போம். ஜெபம் பண்ணுவதில் தைரியமா பண்ணுவோம், பிரசங்கிப்பதில் தைரியமா பண்ணுவோம், பேசுவோமே. போனா 6 இல்லைன்னா போல்டு, கிளம்புவோமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எலியா வந்து நின்னு சொன்னாம்ப, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், தைரியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மேல விழுந்த சால்வை எடுத்து முறுக்கிட்டு எலிசா கேட்டாம்ப, எலியாவின் தேவன் எங்கே? யோர்தான் நதி 2ஆ பிளந்துட்டு சொல்லிச்சு பார், உன் கூட தான் இருக்கிறார். வழிவிடாதவைகள் வழிவிடும். தைரியத்தை விட்டுடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்க சென்னை பட்டணத்துல ஒரு பொண்ணு, அவங்க அப்பா குடிக்கார், அண்ணன் போக்சோ சட்டத்துல கைது ஆயிட்டு ஜெயில இருக்கிறான். அவங்க அம்மா வீட்டு வேலை செய்யுது. இந்த பொண்ணு ஒரு கன்னியாஸ்திரி,
நன்னோட கான்வென்ட்ல படிச்சிருக்கிறான். படிச்சு முடிச்சுட்டு 10th வந்தோடனே அந்த கன்னியாஸ்திரி இவ முடிச்சுட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே போறோன்னு அந்த அம்மா சொல்லிச்சான், போய் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போ. முதல் கன்னியாஸ்திரி, ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போ, ஞானஸ்தானம் எடு, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடு, பெந்தேகோஸ்தே சபைக்கு போ, அதுக்கப்புறம் கர்த்தர் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துப்பா, உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கு. பாருங்க, இந்த புள்ள வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு சர்ச்சுக்கு போய் அந்த மே மாசத்துலேயே ஞானஸ்தானம் எடுத்துச்சு. நம்ம தான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேட்டுக்கணும் ஞானஸ்தானம் எடுப்போம், இயேசுவை தவிர மீதி எல்லாரையும் கேட்கறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பேற்பட்ட எத்தியோப்பிய மந்திரியே பக்கத்துல தண்ணியை பார்த்து ஞானஸ்தானம் எடுத்தான். ஆமே ஆமே ஆமா, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு மேல பண்றோம் பாரு. சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கறது. கடைசியை பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போயிருக்கு. +2ல நல்ல மார்க் எடுத்தா. ஒரு காலேஜில் எப்படியோ தேவ கிருபினால காலேஜில் ஜாயின் பண்ணிட்டா. 15 பேரோ 16 பேரோ அவள் கிளாஸ்ல. செமஸ்டர் சிஸ்டம் தானே. இவன் போகும்போது எல்லாருக்கும் பைபிளை பத்தி சொல்லுவான். 2 சுடிதார் தான். பைபிளை பத்தி எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். சொல்லிட்டு உடனே கொஞ்ச நாள் எல்லாம் கேட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு கடைசியா போய் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எப்ப பார்த்தாலும் ரிலீஜியஸ் ஓரியன்டாவே பேசிட்டு இருக்கிறா மேம். அப்படியே கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட நிப்பாட்டுக்கிறாங்க. பிரின்சிபால் கிட்ட நிப்பாட்டினோடனே பிரின்சிபால் கண்ட மேனிக்கு திட்டி, போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது, இந்த மாதிரி வந்திருக்க 2 சுடிதாருக்கு மேல உனக்கு வக்கு கிடையாது, உனக்கு என்ன இதெல்லாம் தேவை, என்ன ஏசு என்னத்தை செஞ்சார், அதை பண்ணார் இதை பண்ணார், அப்படியா இப்படியா கச்சா முச்சான்னு பேச்சு. இன்னொரு முறை இயேசுவை பத்தி இதை பத்தி ரிலீஜியஸை பத்தி பேசுறேன், சர்டிபிகேட் கிழிச்சு கொடுத்துரும் போ அப்படின்ட்டு இருக்கிறான். அப்படியே அழுதுக்கு பிரின்சிபால் ரூமை விட்டு வெளியே வந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொன்னாலாம் மனசுக்குள்ள, ஆண்டவரே அடுத்த முறை இந்த பிரின்சிபால் ரூமுக்கு நான் வருவேன், நானா வரமாட்டேன், இவங்களா என்னை கூப்பிட வைக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு இவ வந்துட்டு இருக்கிறா. நாட்கள் போக ஆரம்பிச்சது. இவளை எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். இந்த கிளாஸ் மேம் இருக்காங்க, இப்ப அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ அல்லேலூயா. குடும்பத்துல ஒரே கலவரமா மாறி அந்த ஆளு தப்பான ரிலேஷன்ஷிப் வைக்க, குடும்பத்தை அப்படியே பிச்சு பெடல் எடுக்க, என்ன செய்யத்துனே தெரியாம இந்த அம்மா கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கு. பக்கத்துல இருக்கிற நல்லா பேசுற பொண்ணு போய், என்ன மேம் நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க, உங்க முகமெல்லாம் கொஞ்ச நாளா இப்படியே இருக்குன்னு அப்படின்னு கேட்டோடனே வேதனை, அந்த துக்கம் தாங்க முடியாம ஓன்னு அழுதுட்டு அழுதுட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, மேம் அவகிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுங்க மேம், அவ ப்ரேயர் பண்ணாலும்னா சத்தியமா நடக்கும் மேம் அப்படின்னுச்சான். நான் தான் அவளை கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல மேம், அவ ஜெபம் பண்ணுவா, நீங்க அவளை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க, எங்க குடும்பத்திலயும் பெரிய பிரச்சனை, அவ ஜெபம் பண்ணி தான் ஏசப்பா நல்லாக்குனா, நீங்க அவளை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாருங்க, அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஜெபம் பண்ணோடனே ஆண்டவருடைய பெரிய இரக்கம், அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்து புருஷன் வந்து சேர்ந்துட்டான். அல்லேலூயா. ஆமா, இது கொஞ்ச நாள் போக இந்த பிரின்சிபால் மேமுக்கு ஏகப்பட்ட சொத்தான். பாருங்க, டாக்குமெண்ட் இன்னொருத்தங்கிட்ட விற்கிறதுக்காக கொடுத்தா அவன் மொத்தத்தை அவன் பேர்ல எழுதிக்கிறான். சோத்திரமாண்டவரே எழுதிட்டு அது எத்தனையோ கோடியா மொத்தம். இந்த அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்லார் மேல எரிஞ்சு விழுந்து அப்படி இப்படி போக கடைசியா இந்த மேம் போய் அங்க கேட்க, இந்த மாதிரி இவ்வளவு சொத்து போயிடுச்சு அப்படின்னு ஏமாத்திட்டான், நல்லவன் நம்பினேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மேம் சொல்லிச்சா, மேம் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவளை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொல்லுங்க மேம், என் புருஷனும் இப்படித்தான் போயிட்டான், அவ ஜபம் பண்ணி தான் நல்லா மாறிட்டா, ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சா, நீங்க வேணா அவளை கூப்பிட்டு ஜபம் பண்ண சொல்லுங்க மேம், அவ ஜபம் பண்ண அப்படியே நடக்குது அப்படின்னாங்களாம். 2 பிஞ்சு பண்ண சுடிதாரியா, அண்ணன் போக்சோ சட்டத்துல ஜெயில இருக்காயா, அப்பன் குடிகாரையா, அம்மா நாள் வீட்டுல பாத்திரம் தேய்க்குதியா. இந்த கன்னியாஸ்திரி எப்படி தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கு பாரு. அந்த அம்மா கூப்பிட்டு இருக்கிறாங்க. பிரின்சிபால் கூப்பிட்டு பேசிட்டு இவகிட்ட பேச அந்த அம்மா அழுதுட்டு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஜெபம் பண்ணணும், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம, உங்க ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பார், நான் தான் உன்னை இப்படி பண்ணிட்டேன். இல்லை மேம் கேட்பார். மொத்த பேரையும் முட்டி போட வச்சு இவ அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறா. வாங்கினா ஒரு பத்திரம் 2 நாளா தூக்கம் இல்லையா. ஐயோ, மொத்தத்தையும் டூப்ளிகேட் பண்ணது ஒரிஜினல் மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஐயோ நான் போறேன் சாமி என்னை விட்டுன்னு போயிட்டு இருக்கிறான். மொத்தம் வந்தோடனே இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவளை கூப்பிட்டு கேட்டுச்சான், நீ என்ன பண்ண போற, நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டிருக்கு. அவ சொல்ல, நான் ஃப்ரெண்ட்ஷிப் படிக்க போறேன், நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த அம்மாவே செலவு பண்ணி MBBS படிக்க வச்சு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் தொடங்கி, ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று தொடங்கி, பாருங்க பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்று தொடங்கி இப்போ நடத்திட்டு இருக்கிறா. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ. இந்த தைரியம், உன் ஜபம் சின்னதா இருக்கலாம், ஆனா அது வல்லமையோடு இருக்கட்டுமே.
காரியத்தை தலைக்கீழா மாத்துமே. இந்த வருஷத்துல நம்ம தைரியத்தினால தேவராட்சியம் கட்டப்படணும். நம்மால ஒரு கூட்டம் எழும்பணும். நம்மால சபைகளில் ஆத்துமாக்கள் பெருகணும். நம்ம பிரசங்கத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நம்ம ஜெபத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நம்ம ஆராதனையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவர்